உலக அளவுல கச்சா எண்ணெய் விலையானது அதிக அளவுல உயர்ந்துகிட்டே வருது. விலை உயர்வு அப்படிங்கிறது தற்காலிகமா நிறுத்தப்பட்டிருக்கா? இல்ல ஒருவேளை இந்த விலை உயர்வுங்கிறது மறுபடியும் மாறுமா? அப்படிங்கிற யோசனை எல்லாருக்குமே இருக்கு. இது எதனால அப்படிங்கிறத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்தியாவுல இருக்க முக்கிய நகரங்கள்ல பெரிய அளவுல பெட்ரோல், டீசலினுடைய விலையானது பெரிய மாற்றத்தெல்லாம் கொடுக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம கச்சா எண்ணெயினுடைய விலைகள் வந்து உலக அளவுல உயர்ந்துகிட்டு வரும்போதிலும், இந்தியாவுல அப்படின்னு பார்க்கும்பொழுது பெட்ரோல், டீசல் விலை அப்படியே இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். இன்னும் பெட்ரோல், டீசலுக்குலாம் தட்டுப்பாடு வரணுமே, அதுவும் வராம இருக்கே ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மனசுல கேள்விகளும் எழுந்துட்டு வருது. கச்சா எண்ணெயினுடைய விலையானது வந்து பேரல்களுக்கு $80க்கும் மேல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 85% வந்து இந்தியா அந்த இறக்குமதியை நம்பி தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவினுடைய கச்சா எண்ணெய் தேவை அப்படின்னு பார்க்கும்பொழுது 85%க்கும் மேல இருக்கு. அப்ப டைரக்டா வந்து அஃபெக்ட் ஆகிற இடத்துல தான் இந்தியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவு வேகமா விலைகளை உயர்த்தாமல் இருக்கிறது வந்து பண வீக்கத்தை வந்து காமிக்காம இருக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில நாட்கள்ல இந்த போரானது நின்று விட்டால், இது வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா வந்து இதுல வந்து சிக்கல் இருக்காது அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ விற்கப்பட்டுட்டு வர நிலைமை, அதாவது வந்து பெட்ரோல் வந்து ₹100.75 இருக்கு. இல்ல வந்து டீசல் அப்படின்னு பார்க்கும்போது ₹92.34 இருக்கு. ஸோ இதனுடைய விலை வந்து கண்டிப்பா உயரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் டீசலும் பெட்ரோலும் வந்து விலை உயருதா இல்லையா அப்படிங்கிறத.